ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு மகாலட்சுமி தாயாருடைய 2 விதமான சிலைகள் எடுத்துட்டு வந்திருக்கங்க. நீங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கிங்ல ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நின்ற கோலத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கும்படியான ஒரு சிலை. கீழ்ப்பகுதியில நீங்க பார்க்கலாம், ஒரு அழகிய தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு மிக சிறப்பான ஒரு திருமுகத்தோட அவங்க காட்சி அளிக்கிறாங்க. 9 inches ஹைட்ல நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த வேலைப்படை எவ்வளவு கிராண்டா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்க கைகள்ல பாத்தீங்கன்னா கலசம் ஏந்தி இருப்பார். நின்ற கோலத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பதற்கான சிலைகள் கிடைப்பது மிக அரிதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து 9 inches ஹைட் தான். ஆனா அமர்ந்திருக்கும் கோலத்தில் வந்து ரொம்ப அழகா கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா பீடம் கொடுத்திருக்காங்க. அந்த பீடத்திற்கு மீது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மனை, அதற்கு மேலாக அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களில் 2 கரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தாமரை மலர் ஏந்தி ரொம்ப சிறப்பான ஒரு திருக்காட்சி கொடுக்கிறார். இங்க பார்க்கலாம், நீங்க மேல வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு இந்த திருவாட்சியும் அமைச்சிருக்காங்க. ஒரு கிராண்ட் நம்ம வந்து இந்த பிராஸ் சிலைகள் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க அபிஷேகம் செய்யணும்னாலும் தாராளமா செய்யலாம். பூஜை வழிபாடுன்னு எல்லாமே பண்ணலாங்க. இல்ல நீங்க வந்து வெறும் வீட்டுல வந்து அழகா ஒரு மங்கள சின்னமா இதை வைக்க போறீங்கன்னா கூட தாராளமா வைக்கலாம். உங்களோட வியாபார தலங்கள்லயும் அல்லது உங்களோட அலுவலகங்கள்லயும் கூட நீங்க இதை வைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஒரு மங்களகரமான பொருளாகவும் இருக்கும். பணவரவை, அதாவது செல்வத்தை ஈர்த்து தரக்கூடியதாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிலைகள் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனே எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.